Question tag இங்கிலீஷில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்போக்கன் டூல். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அதை கொஸ்டினாக மாற்றி சொல்ல வர விஷயத்தை பற்றி எதிராளிக்கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறது. உதாரணத்துக்கு, இது ஒரு அழகான நாள் அப்படின்ற இந்த வாக்கியத்தை நான் என் ஃப்ரெண்டு நிர்மலா கிட்ட சொல்கிறேன். சொல்லிட்டு அழகான நாள் இல்லையா அப்படின்னு ஒரு குட்டி கேள்வியை போட்டு நிர்மலாவோட அபிப்பிராயத்தை ஒரு பதில் மூலமா எதிர்பார்க்குறேன். அந்த குட்டி கேள்வி தான் கொஸ்டின் டேக். நிர்மலாவும் அது ஒரு நல்ல நாள் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டாங்கன்னா ஆமாம் நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இல்லைங்க அப்படின்னு மறுப்பாங்க. இது ஸ்போக்கன் கான்வர்சேஷனல் லாங்குவேஜில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது உண்டு, ரிட்டனில் கிடையாது. இப்போ இதையே இங்கிலீஷில் பார்க்கலாங்களா? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே இஸ்ன்ட் இட்? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏன் கொஸ்டின் டேக்காக இஸ்ன்ட் இட் யூஸ் பண்ணணும்? ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆக்சிலரி வெர்ப் இல்லை மாடல் வெர்ப் வருதோ அதனுடைய எதிர்மறையை தான் கொஸ்டின் டேக்காக யூஸ் பண்ணணும். இதுவே இட் இஸ்ன்ட் அ பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய கொஸ்டின் டேக் இஸ் இட் அப்படின்னு வரும். அதாவது ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக வந்தால் அதுக்குரிய கொஸ்டின் டேக் நெகட்டிவாகவும், ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக வந்தால் அதுக்குரிய கொஸ்டின் டேக் பாசிட்டிவாகவும் இருக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே மேம், அப்போ டைரக்ட் கொஸ்டினுக்கும் கொஸ்டின் டேக்கும் என்ன வித்தியாசம்? இஸ் இட் அ பியூட்டிஃபுல் டே அப்படின்னு டைரக்டாகவே கொஸ்டினாக கேட்டுருவேனே, எதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு கொஸ்டின் டேக் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஏன்னா டைரக்ட் கொஸ்டினாக நீங்கள் கேட்கும்போது எதிராளியோடைய அபிப்பிராயம் மட்டும்தான் வெளிப்படுது. ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அதை ஒரு கொஸ்டின் டேக்காக கன்வெர்ட் பண்ணும்போது உங்கள் அபிப்பிராயமும் வெளிப்படுது, எதிராளியோடைய அபிப்பிராயமும் வெளிப்படுது. இப்போ உங்களுக்கான குவிஸ் டைம். யூ கமிங் டு த பார்ட்டி டேஷ். இதுக்கு என்ன கொஸ்டின் டேக்? உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம். இந்த ஸ்டேட்மெண்ட்கான கொஸ்டின் டேக் ஆன்ட் யூ. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் யூ ஆர் அப்படின்னு பாசிட்டிவாக வருது. ஸோ அதை அப்படியே நெகட்டிவாக மாற்றினா அதுக்குரிய கொஸ்டின் டேக் ஆன்ட் யூ. அடுத்தது, ஷீ லைக்ஸ் ஐஸ்கிரீம் டேஷ். இதுக்கு என்ன கொஸ்டின் டேக்? உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம். இந்த ஸ்டேட்மெண்ட்கான கொஸ்டின் டேக் டசன்ட் ஷீ. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் ஷீ லைக்ஸ் அப்படின்னு பாசிட்டிவாக வருது. ஷீ லைக்ஸ் அப்படின்னா ஷீ டஸ் லைக். ஸோ அதை அப்படியே நெகட்டிவாக மாற்றினா அதுக்குரிய கொஸ்டின் டேக் டசன்ட் ஷீ. அடுத்தது, ஹீ இஸ்ன்ட் அட் ஹோம் டேஷ். இதுக்கு என்ன கொஸ்டின் டேக்? உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம். இதுக்கான கொஸ்டின் டேக் இஸ் ஹீ. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் ஹீ இஸ்ன்ட் அப்படின்னு நெகட்டிவாக வருது. ஸோ அதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றினா அதுக்குரிய கொஸ்டின் டேக் இஸ் ஹீ. அடுத்தது, we can do it tomorrow டேஷ். இதுக்கு என்ன கொஸ்டின் டேக்? உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம். இந்த ஸ்டேட்மெண்ட்கான கொஸ்டின் டேக் can't we. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் we can அப்படின்னு பாசிட்டிவாக வருது. ஸோ அதை அப்படியே நெகட்டிவாக மாற்றினா அதுக்குரிய கொஸ்டின் டேக் can't we. அடுத்தது, they have finished their homework டேஷ். இதுக்கு என்ன கொஸ்டின் டேக்? உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம். இந்த ஸ்டேட்மெண்ட்கான கொஸ்டின் டேக் haven't they. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் தே ஹாவ் அப்படின்னு பாசிட்டிவாக வருது. ஸோ அதை அப்படியே நெகட்டிவாக மாற்றினா அதுக்குரிய கொஸ்டின் டேக் haven't they. அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் வருது, இப்போ நீங்களே ட்ரை பண்ணுங்கள்.
என்னங்க, கொஷின் டேக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ஈஸியாக இருந்ததா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்பவும் போல் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.